கயல் இன்னைக்கான கயல் அப்கமிங் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தேவிக்கு வந்து வளகாப்பு வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சனையே வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ வீட்டில் இருக்க ஷாலினி வந்து விஷம் வச்சு கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஷாலினியோட அம்மா வேதவள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் வந்து ஒரு ரகலை பண்ணிட்டாங்க. என் பொண்ணை என்ன நீங்கள் உங்கள் பாட்டு கட்டிட்டு போயிட்டீங்க, அப்படி போயிட்டா நான் அப்படியே நான் சும்மா விட்டுருவேனா, என் பொண்ணை நான் விஷம் வச்சு கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையும் பேசினாங்க. ஸோ அதுக்கு வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் செஞ்சது நீங்கள் தான், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நீங்கள் விஷம் வச்சு பார்க்க போது அது அந்த விஷம் வந்து உங்கள் வீட்டு பொண்ணு சாப்பிட்ட உடனே எல்லாம் பழியெல்லாம் தூக்கி எங்கள் மேலே போடுறீங்களா, செஞ்சதெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாலினியும் பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் செஞ்சது தான் அப்படின்னு சொன்னோமே உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பயமே ஆகுது. அப்போ வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு மரியாதை இல்லையா அடி அப்படின்ற மாதிரி வந்து ஷாலினியை பார்த்து கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கே நீங்கள் வந்து என்னை ஏற்றுட்ருப்பீங்க, நீங்கள் அப்படியே வந்து துரத்தி விட்ருக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து அங்கே சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதுக்கெல்லாம் நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு வந்து சொல்லவும், வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேதவள்ளியும் பார்த்தீங்கன்னாக்கா வாயை மூடிட்டு நிற்கிறாங்க. நம்ம எழிலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அண்ணன் தான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாரி நடிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்களா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க நம்ம தேவியும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சொன்னது எல்லாமே எதுவுமே பதிலே சொல்லல. எல்லாமே வீட்ல இருக்கவங்க எல்லாரும் தான் பேசுறாங்க. இங்க கயலும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவ்ளோ அசிங்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிருந்து நம்ம வேதவள்ளி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்து போறாங்க. போய் நடந்த விஷயத்த எல்லாமே வந்து சொல்றாங்க. "டேய் இந்த மாரி தான்டா ஷாலினிக்கு விஷம் வச்சு கொல்ல பார்க்குறாங்கடா. நான் போய் கேட்கறதுக்கு வந்து எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்கடா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீ எதுக்கும்மா அங்க போன?" அப்படின்னு வந்து கேட்கவும், "டேய் அது நம்ம வீட்டு பொண்ணுடா. நாம கேட்காம வேற யார்றா கேட்க போறா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குறாங்க. அப்ப இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. சரி இப்ப இவ்ளோ அசிங்கம் நடந்திருக்கு. நீ அந்த முக்கியமா அந்த தேவியோட வளகாப்பு நீ போக்கூடாதுடா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து போயிட்டு வந்து சொல்றாங்க. ஆமா நான் எப்படியுமே நான் போவேன். இதுக்கு முன்னாடி நமக்கு அவங்க ஆகாதுன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள தள்ளி வச்சிருக்கோம். இப்போ வளகாப்புன்னு சொன்னா நான் வந்து போயிடுவேனா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போதைக்கு வந்து பேசுறாங்க நம்ம விக்னேஷு. அதுக்கப்புறமா போவாருன்னா கண்டிப்பா போவாரு. அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பா வந்து ஒண்ணாச்சும் அமையும். வேற ஒரு இடத்துலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு எங்கேயாச்சும் வேற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு வளகாப்பு நடக்கிற ஒரு ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம விக்னேஷ் வந்து பார்க்கும்போது, அடடா! நம்ம இவ்ளோ பெரிய இத வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டுருக்கோமோ! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயம் ஒண்ணு தோணும். அடடா! நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன்லயே வந்து கண்டிப்பா வந்து நம்ம விக்னேஷ் வந்து கண்டிப்பா அந்த வளகாப்பு ஃபங்ஷன்ல வந்து போய் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத்தனாம் தேதின்னு வந்து அவரே வந்து கண்டிப்பா வந்து போவாரு. இது எல்லாரும் நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ இதுக்கு மேல வர அப்டேட்ஸ் எல்லாமே நான் பார்க்கலாம். பாய்.